மலச்சிக்கல்னா என்ன, அது ஏன் வருதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இப்போ ரொம்ப காமனான இஷ்யூவாக இருக்குது. இந்த மலச்சிக்கல் பிரச்சனை ஏன் வருது, இதை நம்ம இக்னோர் பண்ணால் என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும்? நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்டில் வரக்கூடிய பல பிரச்சனைகளோட ஆரம்ப புள்ளி இந்த மலச்சிக்கலாக தான் இருக்கும். இந்த மலச்சிக்கலை இக்னோர் பண்ணால் நமக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மலச்சிக்கல்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். டெய்லி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எதுவாக இருந்தாலும் சரி, வாயில் சலைவாவோட இந்த உமிழ்நீரோட கலந்து அங்கேருந்தே டைஜஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம உணவு குழாய் வழியாக போய் நம்ம இறைப்பை, அதாவது நம்ம ஸ்டொமக்கில் ஆசிடோடு கலந்து அதுக்கப்புறம் நம்ம பெருங்குடலில் அது உறிஞ்சப்பட்டு அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை பெருங்குடல்லையும் சிறுங்குடல்லையும் உறிஞ்சப்பட்டு மீதி இருக்கிற சக்கையை தான் நம்ம மலம்னு சொல்கிறோம். ஸோ இந்த மலம் நம்ம மலப்பையை நிரப்பும் போதோ இல்லை உள்ள வேறு ஏதாவது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போதோ மலம் கழிக்கணுங்கிற அந்த சென்சேஷன் வரும். இதுதான் நம்ம பாடியில் நடக்கக்கூடிய ஆக்சுவலான ப்ராசஸ். ஸோ இப்போ மலச்சிக்கல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலம் கழிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருந்தாலோ, இல்லை மோஷன் ரொம்ப ஹார்டாக இருந்தாலோ, மோஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறமாவும் கம்ப்ளீட்டாக எவாக்குவேட் ஆன அந்த சென்சேஷன் இல்லாமல் இருந்தாலோ, இல்லை 2 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் மோஷன் போகிறோம் அப்படின்னா இதை தான் நம்ம மலச்சிக்கல்னு சொல்கிறோம். நிறைய பேர் இப்போ 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போகிறத ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க. அது என்ன ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி. 2 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவை நம்ம மோஷன் போகும்போது அந்த மலம் வந்து ஹார்ட் ஆகிடும். நம்ம இன்டெஸ்டைனோட வேலையே அதில் இருக்கக்கூடிய விஷயத்துலேருந்து அந்த ஃப்ளூயிட் கண்டென்ட்டை உறிஞ்சி எடுக்கிறது தான். அப்படி உறிஞ்சி எடுக்க மோஷனாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு மேலே அதில் தங்கி இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டான வாட்டர் கண்டென்ட் எல்லாம் வந்து ரொம்ப ட்ரையாக ஹார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஹார்டான மோஷனை பாஸ் பண்ணுறதுனால தான் ஃபிஷர்ஸ்னு சொல்லக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை மூலம், இதெல்லாமே நமக்கு ஏற்படுது. இந்த மலச்சிக்கலை 2 வகையாக பிரிக்கலாம். ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷன், இன்னொன்று பேத்தலாஜிக்கல் கான்ஸ்டிபேஷன். இந்த ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷன் தான் 90 to 95% மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையாக இருக்குது. அதாவது மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களில் 90 to 95% மக்களுக்கு இருக்கிறது இந்த ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷன் வகையை சேர்ந்தது தான். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள்னால நமக்கு உண்டாகிற கான்ஸ்டிபேஷன். அதாவது நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறது. இப்போ நிறைய பேர் ப்ரோட்டீன் டயட்டில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறதை நான் பார்க்குறேன். ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கணும், அதுதான் நமக்கு ஹெல்தி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசும்போது சொல்லுவாங்க. ப்ரோட்டீன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். அதே நேரத்தில் நார்ச்சத்தும் நமக்கு ஈக்குவலி இம்பார்ட்டன்றதை மறந்துட வேண்டாம். நம்ம நார்ச்சத்து இருக்கக்கூடிய பொருட்களாக நிறைய சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம குடலில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்தை உறிஞ்சி எடுக்கும்போது இந்த நார்ச்சத்து அதை கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ நம்ம மோஷன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நார்ச்சத்து எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் முடியும். மாவுச்சத்து நிறைந்த உணவுகள்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக பேஸ்ட்ரீஸ், இந்த பிஸ்கெட்டு, கேக்கு, பன்னு, இந்த பேக்கரி ஐட்டம்ஸ், நிறைய பேஸ்ட்ரீஸ் எடுத்துக்கும் போதும் கூட, மாவுச்சத்து நிறைய பொருட்கள் சாப்பிடும் போதும் கூட மோஷன் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி குழந்தைங்கள் இந்த பூஸ்ட்டு, காம்ப்ளான் இதெல்லாம் கலக்கி குடிக்காமல், பால்லையோ இதுலையோ கலக்கி குடிக்காமல் சும்மா பவுடராக சாப்பிட்ற பட்சத்தில் அது உள்ளே இருக்கக்கூடிய இந்த வாட்டர் கண்டென்ட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணி ரொம்ப இறுக்கமாகி கான்ஸ்டிபேஷனை ஏற்படுத்தும். இதிலெல்லாம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2வது தண்ணி நம்ம நிறைய குடிக்க தான் நம்ம உடம்புல டீஹைட்ரேஷன் ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். ஆப்வியஸ்லி டீஹைட்ரேஷன் ஏற்பட்டாலே நம்ம வாயிலிருந்து எல்லாமே ட்ரை ஆகிற பட்சத்தில் நம்ம இன்டெஸ்டைனும் இன்னும் அதில் இருக்க நீரெல்லாம் எடுக்க நம்ம சாப்பிட்டதில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளும் ட்ரை ஆகி மோஷன் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ தண்ணி கண்டிப்பாக நிறையா குடிச்சாகணும். 3வதா செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி, உட்கார்ந்த இடத்துலையே வேலை பார்க்குற மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் காமனாக இருக்குது. ஒரே இடமா உட்காந்தே இல்லாமல் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது, வாக்கிங்கோ, ரன்னிங்கோ, ஜாகிங்கோ, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைனில் தேங்கி இருக்கக்கூடிய மலம் இந்த கிராவிட்டினால் மலக்குடலை வந்து அடையிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 4வதாக கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு டைம் இருக்கிறது போக, இஷ்டத்துக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுறது, 11 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது, லஞ்சு 3 மணிக்கு, டின்னர் 11 மணிக்கு, இந்த மாதிரி நம்ம மீல் டைம் ரொம்ப இர்ரெகுலராக இருந்தாலும் நமக்கு கான்ஸ்டிபேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. நைட்டு நம்ம தூங்குறதுக்கு 3 hours முன்னாடியே நம்ம டின்னரை முடிச்சிடணும். இப்படி நம்ம லைஃப் ஸ்டைலை பார்த்துக்கிட்டோனாலே கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையை நம்ம அதிகபட்சமாக தடுத்துடலாம். தென் அடுத்ததாக அர்ஜ் வரும்போதும், மோஷன் போகணுன்ற அந்த சென்சேஷன் வரும்போதும் அதை அவாய்ட் பண்ணுறது, அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. இது மோஸ்ட்டாக யார்கிட்டலாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க, நிறையா சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வர பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க,
ஸ்கூலுக்கு போகிற நாள்லாம் ரெகுலராக ஒழுங்காக காலையில் எந்திரிச்ச உடனே மோஷன் போயிடுறான். இந்த லீவ் நாள் வந்துட்டு அவனும் லீவ் விட்டுறான், ஒழுங்கா மோஷன் போக மாட்டேங்கிறான். உள்ளே போய் உட்கார சொல்லி நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணாலும் அவன் பாத்ரூம்குள்ளே போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. குழந்தைகள் விளையாட்டுத்தனத்தில் இந்த லீவு நாட்களில் விளையாடலாம், இல்லை டிவி பார்க்கலாம், அதை விட்டுட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸை உள்ளே ஸ்பேர் பண்ணணுமா, 10 to 15 மினிட்ஸ்ன்னு சொல்லி அவங்க வாலண்டரியாக மோஷன் வந்தாலும் அந்த சென்சேஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்க மற்ற ஆக்டிவிட்டீஸில் கவனம் செலுத்துறது. இதே மாதிரி நிறைய லேடிஸ் பொறுத்த வரைக்கும் மார்னிங்கில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்டை லஞ்ச் பேக் பண்ணி ஆஃபீஸ் அனுப்பணும், அவங்களும் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி சமயத்தில் இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம போகலாம், இந்த வேலையை முடிச்சுட்டு போகலான்னு சொல்லி நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது எனக்கு மோஷன் ஃப்ரீயாக இல்லை, வலியோடு இருக்குது, எரிச்சலோடு இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏர்ஜ் வந்தோம் கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம பாடியோட பயாலஜிக்கல் கிளாக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான். அடுத்ததாக ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் எல்லாத்த விட ரொம்ப மோசமான விஷயம். நல்ல ஃபைபர் டயட் தான் எடுக்கிறேன், நிறைய தண்ணி குடிக்கிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு மோஷன் நார்மலாக இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. கடைசியில் என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு கேட்டால் சொல்லுவாங்க, பாத்ரூமில் போய் உட்காந்தாலும் கூட மைண்டில் ஏதோ தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது, எனக்கு மோஷன் ஃப்ரீயாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு ஸ்ட்ரெஸ், இந்த மன அழுத்தம் ஏற்பட்டாலே தலையிலேருந்து கால் வரைக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இதனாலேயே இந்த நரம்புகள்லாம் அந்த ஸ்டிமுலேஷன்லாம் கம்மியாயிடும், நர்வ் ஸ்டிமுலேஷன்லாம் கம்மியாயிடும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ மைண்டையும் கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டா தான் நமக்கு கான்ஸ்டிபேஷனை இல்லாமல் பார்த்துக்க முடியும். அடுத்ததாக பெத்தலாஜிக்கல் கான்ஸ்டிபேஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டைஜஸ்டிவ் ட்ராக்டில் ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கிறதுனால, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய கான்ஸ்டிபேஷன். இது என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் கான்ஸ்டிபேஷனை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்போதைராய்டிசம் இருக்கலாம், இல்லை நம்ம குடல்லையோ எங்கேயோ ஒரு எக்ஸ்ட்ரா க்ரோத், அப்நார்மல் க்ரோத் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும். இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன், நம்ம குடலில் ஏதோ ஒரு வகையில் அடைப்பு ஏற்படுறதுனாலையோ, இல்லை சில நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இதனாலையும் இருக்கலாம், இல்லைனா நம்ம வேறு ஏதோ பிரச்சனைக்காக சாப்பிடக்கூடிய மாத்திரைகள்னால இந்த கான்ஸ்டிபேஷன் ஏற்படலாம். இதெல்லாம் தான் பெத்தலாஜிக்கல் கான்ஸ்டிபேஷன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பெத்தலாஜிக்கல் ப்ராப்ளம்னால ஏற்படக்கூடிய கான்ஸ்டிபேஷனுக்கு அந்த பிரச்சனைகளை சரி செஞ்சாலே போதும், நமக்கு கான்ஸ்டிபேஷனும் சரியாயிடும். இந்த கான்ஸ்டிபேஷனை ரொம்ப சாதாரணமான ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நம்ம கேஷுவலாக விடுறதுனால நமக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டாக நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஹாலிடோசிஸ், வாயில் துர்நாற்றம். வாயில் எப்போவுமே ஒரு பேட் ஸ்மெல், பேட் பிரெத் இருந்துக்கிட்டே இருக்கும். வெளியேற்றப்பட வேண்டிய கழிவுகள் உள்ளே இருக்கிறதுனால நம்ம டைஜஷன் ப்ராசஸும் ஸ்லோ ஆகும். ஸோ இப்படி ஸ்லோ ஆகிற பட்சத்தில் இதனாலேயே நம்ம வாயில் துர்நாற்றம் ஏற்படும். மோஷன் நார்மலாக போகாததுனால ரெண்டாவதாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளோட்டட் அப்டமன், வயிறு உப்புற மாதிரி ஒரு ஃபீலிங், வயிறு ஹெவியாக டைட்டாக ஹார்டாக ஃபீல் பண்ணுறது. வெளியே போக வேண்டிய கழிவுகள் வெளியே போகாமல் உள்ளே தங்கி இருக்கிறதுனால கேஸ் ஃபார்மேஷன் ஜாஸ்தியாகி அதனால் வயிறு ரொம்ப டைட்டாகவும் ரொம்ப பெருசாகவும் ஃபீல் பண்ணுறதா நிறைய பேர் சொல்லுவாங்க. மூன்றாவதாக அசிடிட்டி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோஷன் போகாத பட்சத்தில் டைஜஷன் ஸ்லோவாகும், ஆசிட் செக்ரீஷன், கேஸ் ஃபார்மேஷன்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இருக்கும், அதாவது கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும். ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் மேலே வரைக்கும் நம்ம சாப்பிட்டது மேலே வர்றது, இல்லை காரமான ஒரு ஆசிட் மாதிரியான ஒரு பொருள் மேலே வர்றது, இதெல்லாம் காமனாக இருக்கும். சிலருக்கு அப்டமினல் டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படும், அதாவது வயிறு ரொம்ப மந்தமாக இருக்கிறது, வலியாக இருக்கிறது, ப்ரெஷராக இருக்கிறது, இந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் இருக்கும். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஃபிஷர்ஸ், அதாவது ஆசன வாயில் வெடிப்புகள். மோஷன் ரொம்ப ஹார்டாக டைட்டாக ஆகிறதுனால, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறதுனால அது அந்த வழியாக ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக ஹார்டாக வெளியே தள்ளுறதுனால அந்த ஏரியாஸில் வெடிப்புகள் ஏற்படும். இதை தான் ஏனல் ஃபிஷர்ஸ்னு சொல்கிறோம். ஆறாவதாக மூலம், அதாவது பைல்ஸ் ஏற்படும். இதுவும் அதே மாதிரி தான், ரிப்பீட்டடாக ரொம்ப ஹார்ட் ஸ்டூலை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெயின்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி ஹெமராய்ட்ஸ், அதாவது பைல்ஸாக மாறி நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். ஸோ இந்த கான்ஸ்டிபேஷன் இருந்தாலே இந்த 6 பிரச்சனைகளுமே, அதாவது வாயில் துர்நாற்றம், ஹாலிடோசிஸ், வேறு இன்டைஜஷன், அசிடிட்டி, ப்ளாட்டட் அப்டமன், ஃபிஷர், பைல்ஸ், இந்த மாதிரி இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே ஆரம்ப புள்ளியாக நம்ம கான்ஸ்டிபேஷன் தான் இருக்குது. ஸோ கான்ஸ்டிபேஷனை நம்ம கண்டிப்பாக இக்னோர் பண்ணக்கூடாது. சிலருக்கு ஏதோ ஒரு நாள், எப்போவுமே வீட்டில் சாப்பிட்றவங்க திடீர்னு ஒரு நாள் வெளியே ஒரு ஹோட்டலில் எங்கேயாவது சாப்பிட்றோம், இல்லை வெளியே ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பிட்றோம், அந்த டைமில் தான் எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னா அது ஒரு இஷ்யூ இல்லை. அதே மாதிரி ரொம்ப ட்ராவல் பண்ணி எங்கேயோ வெளியூர் போகிறோம், அங்கே இந்த மாதிரி வெளியூர் போனால் எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு சில சமயங்களில் ஒரு சில நாட்கள் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை.
ரிப்பீட்டடாக எப்போவுமே நார்மல் ரொட்டீன் லைஃப்பில் இருக்கும்போதும் ஃபுட்டுனாலையும், அதாவது நம்ம டயட் சரியாக இல்லாததுனாலையும், நம்ம லைஃப் ஸ்டைல் சரியாக இல்லாததுனால நமக்கு வரக்கூடிய கான்ஸ்டிபேஷனை நம்ம லாங் டேர்மாக கவனிக்காமல் விட்டால் தான் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். இந்த கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே தான், நல்ல ஃபைபர் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்கணும், தண்ணி நிறையா குடிக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக வேணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மனசை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கணும், மீல் டைம் நம்ம சாப்பிட்ற டைமிங் எப்போவுமே ரெகுலராக இருக்கணும், தென் மோஷன் போகணுன்ற அர்ஜு வரும்போது கண்டிப்பாக மோஷன் பாஸ் பண்ணிடணும். இந்த மலச்சிக்கலை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், மோஷன் போகிறதுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுற போஸ்டர், அதாவது பொசிஷன். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் வீடுகளில் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த அளவுக்கு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இல்லை. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இந்தியன் டாய்லெட் பொறுத்த வரைக்கும் அந்த போஸ்டர், அந்த குத்த வச்ச மாதிரி அந்த ஸ்குவாட்டிங் பொசிஷனில் இருக்கிறம்போது நம்ம ஏனஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பிங்க்டர், அதாவது ஒரு சின்ன வேல்வு மாதிரியான ஒரு விஷயம், அது ஈஸியாக ஓப்பன் ஆகும். அப்படி தான் நம்ம பாடி அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம அந்த பொசிஷனை மாற்றி நார்மலாக சேரில் உட்காந்துக்கிற மாதிரி நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்பிங்க்டரோட ஆக்ஷன் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம இந்தியன் டாய்லெட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணி ஆகணும்னு கிடையாது. இதை நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக சரி செஞ்சுக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பொசிஷன் நம்ம கொண்டு வரணும். நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணாலும் சரி, வயசானவங்களால் இந்தியன் டாய்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. இந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்க, வேறு ப்ராப்ளம் இருக்கவங்களால குனிஞ்சு நிமிந்து இந்த மாதிரி பண்ண முடியாதவங்க வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்டூலோ ஏதோ ஒரு விஷயம் வச்சு உங்கள் காலை கொஞ்சம் ஹைட்டாக வச்சுக்கலாம். அப்போது உங்களோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவாட்டிங் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இது மூலமாகவும் உங்கள் போஸ்டரை கரெக்ட் பண்ணுறது மூலமாகவும் உங்கள் கான்ஸ்டிபேஷனை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை உங்களுக்கு இருந்தால், இந்த கான்ஸ்டிபேஷன் சம்மந்தமாக எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இந்த கான்ஸ்டிபேஷனுக்கு எந்த காரணமாக இருந்தாலும் சரி, காரணத்தையும் சரி செஞ்சு உங்கள் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்கான நிறைய மருந்துகள் ஹோமியோ மருத்துவ முறையில் இருக்குது. ஹோமியோபதி மருந்துகளும் கூடவே உங்கள் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் பண்ண போகிற சேஞ்சஸும் உங்கள் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையிலேருந்து உங்களை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடும். பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.